ஒரு சமூகத்தின் உயர்வு அதன் செல்வத்தில் இல்லை, அது உருவாக்கும் தலைமுறைகளில் இருக்கிறது. அந்த உயர்வை நோக்கி 10 ஆண்டுகளாக அமைதியாக ஆர்ப்பாட்டம் இன்றி அர்ப்பணிப்போடு பயணித்து வரும் இருவரும் அமைப்புகள். கொங்கு நாடு அறக்கட்டளை, மாநில கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை. கல்வி என்பது எதிர்காலத்தை மாற்றும் சக்தி என்பதை நம்பி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளுக்கு கல்வி உதவித்தொகைகளாக கரம் நீட்டினோம். விளையாட்டு என்பது வெற்றியின் பள்ளிக்கூடம் என்பதை உணர்ந்து பல இளம் திறமைகளுக்கு விளையாட்டு ஊக்கத்தையும் ஆதரவையும் வழங்கினோம். உலகமே முடங்கிய கொரோனா காலத்தில் பல குடும்பங்களுக்கு உணவு, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நம்பிக்கையை கொண்டு சென்றோம். நீர் இல்லையெனில் நாளை இல்லை என்பதை உணர்ந்து ஏரிகளின் மறுமலர்ச்சிக்காக உழைத்தோம். பசுமைதான் எதிர்காலம் என்பதை உணர்ந்து ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு இயற்கையோடு நம் உறவை வலுப்படுத்தினோம். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் தன்னம்பிக்கையை விதைக்கும் உதவிகளை வழங்கி அவர்களின் பயணத்தில் துணையாக நின்றோம். சேவை என்பது நிகழ்ச்சிகளில் மட்டுமல்ல, நிலைத்திருக்கும் பணிகளில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் காந்திபுரத்தில் எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் எங்களின் சொந்த அலுவலகத்தை உருவாக்கி சமூக சேவைக்கான நிரந்தர மையத்தை அமைத்தோம். இந்த சாதனைகள் அனைத்தும் ஒரு ஆண்டின் பயணம் மட்டுமல்ல, ஒரு நாளில் முயற்சியும் அல்ல. நம்பிக்கையுடன் இணைந்த உறுப்பினர்கள், தன்னலமற்ற நிர்வாகிகள், நன்கொடையாளர்கள், சமூக நலனில் அக்கறை கொண்ட ஒவ்வொருவரின் கூட்டு முயற்சியின் வெற்றி கதை. அந்த பயணத்தின் பெருமைமிகு மைல்கல்லாக இன்று 10வது ஆண்டு கல்வி ஊக்குவிப்பு மற்றும் பரிசளிப்பு விழா. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர்களை பாராட்டி கௌரவித்து அவர்களின் அடுத்த வெற்றி பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் இந்த இனிய தருணம். இது ஒரு பரிசளிப்பு விழா மட்டுமல்ல, ஒரு கனவை பாராட்டும் விழா, ஒரு சாதனையை கொண்டாடும் விழா, ஒரு தலைமுறையை உருவாக்கும் விழா. கொங்கு நாடு அறக்கட்டளை, மாநில கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை சேவையில் சிறந்து சமுதாயத்தோடு இணைந்து வருங்கால தலைமுறைகளை உயர்த்திட என்றும் பயணிக்கும்.